அதிசயமான பூஜை, அதிசயமான வழிபாடு. நீங்கள் இது எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது எங்கே இருக்குது, எப்போ இந்த கோயில் திறக்கும், இந்த வழிபாடுன்னு எல்லாம் நான் சொல்கிறேன். நாங்கள் மத்தியானம் 2 மணி போல் தான் கிளம்பினோம். டிராஃபிக் பெருசாக இல்லாதனால 4 மணிக்கெல்லாம் அங்கே ரீச் பண்ணிட்டோம். மெயினான பூஜை இந்த தீப்பந்தம் தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து வழிபடுங்க. இங்கே மெயினான கடவுளை பத்ரகாளிக்கு தான். பத்ரகாளிக்கு இந்த மாதிரி பெண்கள் பொங்கல் வச்சு ஃப்ரூட்ஸ் வந்து சாமிக்கு வாங்கி கொடுக்குற வழக்கம் உண்டு. உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கே வந்து அர்ச்சனை எழுதி வாங்கிக்கோங்க. அங்கே வந்து தீப்பந்தம் வந்து விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. காளேஸ்வரங்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை அப்படியே மேலே இருக்க பத்ரகாளிக்கிட்டேயும் வேண்டணும். தீப்பந்தம் வாங்கி காளேஸ்வரம் பூஜாரிக்கிட்ட கொடுத்து அவங்க தீபம் ஏற்றி சுற்றி கொடுப்பாங்க. நீங்கள் அது வாங்கி காளேஸ்வரனை வலம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் உங்கள் கையால் தீப்பந்தம் காட்டுங்க. காளேஸ்வரன் சாமிக்கு ஆப்போசிட்டு அங்கே ஒரு தேவி இருக்காங்க. அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து வேண்டுனீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கண்டிப்பாக அங்கே வந்து வேண்டிக்கோங்க. கீழே இருக்கிற எல்லா கடவுளுக்கும் தீப்பந்தம் காட்டினதுக்கு அப்புறம் மேலே வந்து பத்ரகாளி இருக்காங்க 6 அடி சிற்பத்தில். காளிக்கு தீப்பந்தம் காட்டுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற எல்லா கடவுளுக்கும் தீப்பந்தம் காட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் காளியை வலம் வந்து உங்கள் கையால் தீப்பந்தத்தை வந்து காட்டுங்க. நீங்கள் காளேஸ்வரன்கிட்ட என்ன வேண்டினீங்களோ அதை அப்படியே வந்து பத்ரகாளிக்கிட்ட வேண்டணும். வேண்டினதுக்கு அப்புறம் பத்ரகாளிக்கு முன்னாடி வந்து தீப்பந்தம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, அங்கே வந்து வச்சுருங்க. இப்போ பூஜை டைம் ஆகுமா பூஜாரி இன்றைக்கி நம்ம என்ன பூஜை பண்ணுறோங்கிறது வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து பங்கெடுத்துக்கோங்க. இந்த கோவில் வந்து 12 அமாவாசை 5 நாள் திருவிழா, அதுக்கு மட்டும்தான் வந்து திறப்பாங்க. நாங்கள் போனது அமாவாசை நாள். அன்னைக்கு நடந்த பூஜை வந்து புஷ்ப பூஜை. பூஜை டைமில் எல்லாம் லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் கலர் லைட் மட்டும்தான் வந்து போட்டிருப்பாங்க. பார்க்க ரொம்ப பக்தியாக இருக்கும் கோவில், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆரம்பிக்குமோ கீழே இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணிட்டு தான் வந்து மேலே இருக்க பத்ரகாளிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க. கீழே வந்து ஓரோ சாமிக்கும் பூஜை பண்ணுவோம். நமக்கும் ஆர்த்தி வந்து காட்டுவாங்க. அந்த ஆர்த்தியை வந்து தொட்டு கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்மளுக்கு வந்து இருட்டில் இருந்து வெளிச்சம் தர அந்த ஒரு ஆர்த்தியை வந்து கண்டிப்பாக தொட்டு கும்பிடணும். பத்ரகாளிக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மாம்சம் சாப்பிடாத பெண்கள் வந்து பத்ரகாளிக்கு பூ வந்து பூஜைக்கு சார்த்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து அதில் பங்கெடுத்திருந்தோம். இதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பெண்கள் கையில் இருந்து அந்த கூடையில் இருக்கிற பூவை வாங்கி பத்ரகாளிக்கு வந்து சார்த்திட்டு இருக்கிறாங்க.
பிரம்மாண்டமான பத்ரகாளி கோயில் வந்து எங்கே இருக்குன்னு வந்து நான் சொல்லிடுறேன். கேரளாவில் திருவனந்தபுரம் பாலராமபுரம் எரித்தபூரில் இருக்குது. இந்த கோவில் பேர் மகாகாளிக தர்ம ஸ்தலா. இப்போ வந்து பூசாரி வந்து பந்தத்தை எடுத்துட்டு கீழே இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் வந்து ஒரு பூஜை மாதிரி வந்து பண்ணுறாங்க.
பூஜாரி அவங்க கையில் இருக்கிற 5 தீப்பந்தத்தை வச்சு எல்லா ஹோமகுண்டத்துலேயும் வந்து தீ கொளுத்துறாங்க. அங்கே வந்து நிறைய இருந்தது, கீழே கொஞ்சம் இருந்தது, அதுக்கப்புறம் மேலே இன்னும் நிறையா இருந்தது. மகாபத்திரகாளி அம்மனை சுற்றி நிறைய தீப்பந்தம் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து தீப்பந்தத்தை வந்து கொளுத்துறாங்க. இங்கே வந்து எல்லா விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்களும் இந்த மாதிரி போய் பார்த்ததே கிடையாது. நாங்களும் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோமா, எங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே பூரா தூள் தான் வந்து இந்த ஓரோ பந்தத்து மேலேயும் போட்டுட்டு வராங்க. இந்த கோவிலில் அவ்வளோ பூ இருந்தது, நிறைய இருந்தது. அந்த பூவெல்லாம் வந்து இந்த சுற்றி இருக்கிற எல்லா தீப்பந்தத்துலேயும் போட்டு அது ஒரு பூஜை மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. மூணாவதாக அவங்க வந்து முட்டி போட்டு வந்து பூ வந்து எல்லா தீப்பந்தத்துக்கு வந்து சார்த்தினாங்க. இந்த இடத்துல அவ்வளோ பூவை வந்து வாரி போட்டாங்க. இப்போ இங்கே சார்த்தின எல்லா பூவையும் எல்லா பக்தர்கள் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இந்த கோவில் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
ദേവിയുടെ ശിരോപാദം ശിരസിലേറ്റുവാങ്ങി ഇന്ന് ദശമഹാവിദ്യ ദേവതാ സങ്കല്പം നടന്നതുകൊണ്ട് ദേവിയുടെ വലതുവശത്ത് നിന്ന് ശിരോപാദം ഏറ്റുവാങ്ങി തീർത്ഥം വാങ്ങിക്കുടിച്ച് ശിരോപാദം ഏറ്റുവാങ്ങി അടുത്ത അമാവാസിയുടെ വിഹിതം സമർപ്പിച്ച് തീർത്ഥം കുടിച്ച് പ്രസാദം വാങ്ങിപ്പോകുന്നു ചേട്ടാ. பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி வந்து ஒருத்தர் தலையிலையும் வச்சு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளோட 2 கை நிறைய வந்து தீர்த்தம் குடிப்பாங்க. அந்த தீர்த்தம் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது 2 கையில் வாங்கி உங்கள் தொண்டை குளிர நீங்கள் வந்து அந்த தீர்த்தத்தை குடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேயே சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கே பத்ரகாளிய வலம் வந்து அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பாங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எல்லோரும் அந்த கனியை வந்து பிரசாதமாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அங்கேயே வந்து நைட்டு உணவு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பூஜாரியை பார்த்து பேசிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனப்போ மணி 9:30 அந்த டைம் வந்து இருக்கும் நைட்டு. இந்த கோவில் வந்து லைஃப்பில் ஒரு தடவையாச்சு நீங்களும் போய் வழிபட்டு பாருங்கள். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போய் ரொம்ப மன நிம்மதியோடு நீங்கள் வந்து இருப்பீங்க. இந்த கோவிலுக்கு போனாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஃபீல் ஆகும். இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பூஜை வந்து மொத்தமாக 3 மணி நேரம் வந்து நடந்திருந்தது. அவ்வளவும் வீடியோஸும் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்சது எல்லா